வெறும் ரூ. 15க்கு 2 லிட்டர் ஹேண்ட் வாஷ் செய்யலாம். என்னது இது நம்புற மாரியா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நம்புங்க. சூப்பரான மெத்தடுங்க. ஒரிஜினல் ஹேண்ட் வாஷ விட மிஞ்சின அளவுக்கு நல்ல எஃபெக்ட். கையில போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நல்ல நுர வந்துச்சு. நல்ல வாசனையாவும் வந்துச்சு. நம்ம வீட்ல இருக்க பொருள வச்சே நம்ம ஈஸியா செய்யலாங்க. கண்டிப்பா நல்ல 100% சுத்தம் தரும். பழைய டெட்டால் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ரூ. 10 சோப்பு மட்டும் புதுசு வாங்கிக்கிட்டேன். பொதுவா இது மாரி சோப்பு நெறைய பேர் வச்சிருப்போம். அதாவது கடைசி நேரத்தில வந்து குளிச்சுட்டு, அந்த சோப்ப வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாரி சோப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. நெறையாவே வீட்ல வச்சிருப்பீங்க. அந்த மாரி சோப்ப நீங்க எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்து நம்ம இப்ப ரூ. 10 அளவுக்கு நான் ஹமாம் சோப்ப வாங்கி இது மாரி வீட்ல கேரட் சீவுறத வச்சு நல்லா சீவிக்கிறேங்க. இது வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும், அந்த மெத்தட் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கும். இது வந்து சில பேருக்கு புதுசாவே இருக்கும். கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணுங்க. நான் கேரட் சீவுறதுல வந்து எல்லா சோப்பையுமே நல்லா சீவிக்கிட்டேன். இது மாரி சீவாம நம்ம டைரக்ட்டாவே தண்ணீல போட்டு ஊற வச்சு செய்யலாமா அப்புட்ன்னா, அது கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்காது. நான் வந்து ஒரு பழைய சந்தூர் சோப்பு, ஒரு மைசூர் சாண்டல், ஒரு புது ஹமாம் சோப்ப எடுத்து நல்லா சீவிக்கிட்டேங்க. இப்ப நம்ம செய்றது 2 லிட்டர் அளவுக்கு ஹேண்ட் வாஷ் வரும். ஸோ 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இந்த மாரி செம்பு பொதுவா எல்லார் வீட்லயும் வச்சிருப்போம். அது ஃபுல்லா நீங்க எடுத்தீங்க அப்புட்ன்னா 2 லிட்டர் கண்டிப்பா வருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நல்லா தண்ணிய கொதிக்க வச்சாச்சு. நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நம்ம சோப்பு சீவி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இத வந்து நம்ம இதில போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நுர அதிகமா தள்ளும். ஸோ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சிம்ல வச்சுக்கங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, சூப்பரான மெத்தடுங்க. கடைசில நீங்க செஞ்ச அந்த லோஷன் பார்த்தீங்கன்னா, கையில நல்ல எஃபெக்ட்டா இருக்குங்க. இத வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப செலவு மிச்சங்க. பொதுவா ஹேண்ட் வாஷ் பார்த்தீங்கன்னா, 300 எம்எல் ரூ. 100க்கு விக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நமக்கு செலவு மிச்சம் தான். ஓரளவுக்கு நான் எல்லாத்தையுமே நல்லா 100% கரைச்சுட்டேன். சின்ன சின்ன கட்டிலாம் இருக்கும். அத வந்து நம்ம எடுத்துறலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது மெடிக்கல் ஷாப்ல விக்குதுங்க. இது பேர் வந்து கிளிசரால் ஐபி. இது வந்து ரூ. 16 தான். இத வாங்கி நம்ம இதில வந்து மொத்தமே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த கிளிசரால் இருக்கும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இத வந்து இதில ஊத்திக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹேண்ட் வாஷ்ல பார்த்தீங்கன்னா, அது நம்ம பிரஸ் பண்ணும்போது அப்படியே தண்ணி மாரி வராது. ஒரு மாரி ஜெல்லு மாரி வரும். அந்த ஜெல்லி தன்மைய உண்டாக்குறதுக்கு தான் இந்த கிளிசரால் ஐபி நம்ம யூஸ் பண்றோம். மெடிக்கல்ல விக்கிது. இதுக்கு பேரு கிளிசரின்னு கேட்டீங்கனாலே அவங்களே குடுப்பாங்க. இத நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டு 17 மணி நேரம் கழிச்சு நான் இத தொறந்து பார்க்குறேன். நைட்டு 7 மணிக்கு போட்டேன். காலையில 10 மணி ஆயிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா, உங்களுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ஜெல்லி தன்மையா அந்த வந்து நமக்கு ஹேண்ட் வாஷ் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. சூப்பரான மெத்தடு. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நல்ல எஃபெக்ட் இருக்கும். நம்ம என்ன சோப்பு போடுறோமோ, அதுவே நமக்கு வெளிய வந்துரும். இப்ப நீங்க வந்துட்டு புதுசா நல்ல வாசனையான சோப்போ எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். கலர் தயவுசெய்து யூஸ் பண்ண வேண்டாம். நான் கலர் யூஸ் பண்ணல. நம்ம வந்து பல வகையான சோப்பு போட்டிருக்கனால ஒரு மிக்ஸ்டான ஒரு வாசனை இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கம்ஃபோர்ட் வந்துட்டு ரூ. 10 கம்ஃபோர்ட் ஒண்ணு வாங்கிட்டு, அதுலயும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு கைக்கு ஒரு வாசனைய குடுக்கும். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கையில வாசனை நல்லாருக்கும். ஹேண்ட் வாஷ் வந்து ரேட்டு கூட இருக்குன்னு சில பேர் வாங்காம அத யூஸ் பண்ணாம இருப்பீங்க. இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே நல்லதுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, குழந்தைங்க விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறம், ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. நான் வந்து பழைய அந்த இது யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த டப்பாவ எடுத்துட்டு நான் இதில வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இந்த மெத்தட் நான் செஞ்சதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாரி சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாடா! வெறும் ரூ. 15 செலவுல இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி நம்ம எதுக்கு கடையில வேஸ்ட்டா காசு குடுத்து வாங்கணும்? அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நல்லா உண்மையிலே ஒரு ஹேண்ட் வாஷ் செஞ்ச எஃபெக்ட் இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க நான் பிரஸ் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஜெல்லி தன்மையா அ கை கழுவி பார்க்குறேன் பாருங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. நல்ல வாசனையாவும் இருந்துச்சு. நல்லா கை சுத்தமாவும் இருந்துச்சு. இது மாரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 லிட்டர் அளவுக்கு வந்துச்சு. நான் இதில ஊத்துனதுக்கப்புறம் கொஞ்சமா அந்த பழைய பாட்டில் இருந்துச்சு. அதுலயும் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம எப்பலாம் இது தேவைப்படுதோ, சின்னதா ஒரு ஷேக் பண்ணிட்டு, இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான எஃபெக்ட்டுங்க. நல்ல மெத்தடு. கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ இந்த வீடியோல டேக் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.